ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்னென்னா தெரியும் இல்லையா? ஸோ ஒரு விஷயம் கண்டினியூ ஆகிட்டுருக்கு, தட் மீன்ஸ் ஒரு ஆக்ஷன் வந்து அங்கே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படின்றது தான் கண்டினியூஸ் டென்ஸ். இது பாஸ்ட்டில் கண்டினியூ ஆனால் பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட்டில் கண்டினியூ ஆனால் ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சரில் கண்டினியூ ஆனால் ஃப்யூச்சர் கண்டினியூஸ். சிம்பிள் ஃப்யூச்சரில் நம்ம வில் மட்டும் யூஸ் பண்ணோம் ஆர் பி கோயிங் டு மட்டும் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுவே ஃப்யூச்சர் கண்டினியூஸில் வரும்போது வில் பி ஆர் பி கோயிங் டு பி அப்படின்ற ஒரு வேர்டு வந்து நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். தென் ஆஸ் யூஷுவல் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போகிறோம். தட் மீன்ஸ் வெர்போட ஜெரண்ட் ஃபார்ம். இதுதான் இதனோட பேசிக் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அன் ஆக்ஷன் ஆன்கோயிங் இன் த ஃப்யூச்சர். ஃப்யூச்சரில் இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ வில் பி டேக்கிங் த டெஸ்ட் சூன். நான் கண்டிப்பாக அந்த எக்ஸாமை எழுதிட்டு இருப்பேன், அந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்றது இதனோட மீனிங். ஸோ ஃப்யூச்சரில் அந்த விஷயம் என்ன பண்ண போகுதுன்னா நடந்துகிட்டே இருக்க போகுது. அது ஃபினிஷ் ஆகலை, ஸ்டார்ட் ஆகலை, அந்த விஷயம் என்னவாகுதுன்னா நடந்துகிட்டே இருக்குது, ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்குது. செகண்ட் ஒன், ஹீ வில் பி ஸ்லீப்பிங் பை 10 PM. 10 மணிக்கு பார்க்கும்போது அவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான், தூங்கிக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த விஷயம் அங்கே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் கோயிங் டு பி ஈட்டிங் மை லஞ்ச். நான் போய் என்னோடய லஞ்சை சாப்பிட்டுட்டே இருக்க போகிறேன் அப்படின்றது இதனோட மீனிங். ஸோ இது மாதிரி ஃப்யூச்சரில் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், sure action that going to happening in the future. ongoing action plus present time. ஸோ இதனோட மீனிங் என்னென்னா, ஒரு ஆன்கோயிங் ஆக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு ப்ரெசண்ட் ஆக்ஷன் ஒன்று நடக்கும். இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் படிச்சுட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா வருவாங்க அப்படின்றது. ஸோ அவங்க வருவாங்க அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ தட் மீன்ஸ் சிம்பிள் ப்ரெசண்ட். ஆனால் நான் படிச்சுட்டே இருப்பேன் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். இதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆன்கோயிங் விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அங்கே அப்பியர் ஆகிறது தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுங்க. செகண்ட் ஒன், வி வில் பி ஹேவிங் டின்னர் வென் த மூவி ஸ்டார்ட்ஸ். அந்த மூவி தொடங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்படின்றது இதனோட மீனிங். ஸோ இதில் மூவி ஸ்டார்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ப்ரெசென்ட்டில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எங்கே நடக்குது, ஃப்யூச்சரில் நடக்குது. வி வில் பி ஹேவிங் டின்னர், மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ இது மாதிரி ஃப்யூச்சரில் நடக்க போகிற ப்ரெசென்ட் அண்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி சொல்கிறதுமே ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான். தென் நெக்ஸ்ட் ஒன், நெகட்டிவ் ஃபார்ம். இதில் நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணணும்னா அதே சேம் ரூல் தாங்க. நம்ம வந்து வில் அண்ட் பி வெர்புக்கு நடுவில் நம்ம நாட் யூஸ் பண்ணுறது மூலமாக இதில் நமக்கு நெகட்டிவ் ஃபார்ம் மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹீ வில் நாட் பி ரீடிங் பிஃபோர் பெட். அவன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டான் அப்படின்னு படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹீ இஸ் நாட் கோயிங் டு பி ஒர்க்கிங் டுமாரோ. அவன் நாளைக்கு என்ன பண்ண போகிறது இல்லை, ஒர்க் பண்ணிட்டு இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக வில் அண்ட் பிக்கு நடுவில் நம்ம நாட் யூஸ் பண்ணுறது மூலமாக இதனோட நெகட்டிவ் ஃபார்ம் நம்ம மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பேசிக் கொஸ்டின். தே வில் பி ட்ராவலிங் நெக்ஸ்ட் மந்த். சேம் தாங்க. நம்ம வந்து எப்போவும் என்ன பண்ணுவோம், ஒரு கொஸ்டின் மேக் பண்ணணும்னா பி வெர்பையும் சப்ஜெக்டையும் பிளேஸ் ஸ்வாப் பண்ணுறது மூலமாக நமக்கு கொஸ்டின் கிடைக்கும் இல்லையா? சேம் ஃபார்மேட் தான். ஹீ வில் பி ட்ராவலிங் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்றது இங்கே ஆன்சர். ஸோ நம்ம இங்கே கொஸ்டின் மேக் பண்ணணும்னா ஹீ அண்ட் வில் இதனோட பிளேஸை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுறது மூலமாக நமக்கு கொஸ்டின் கிடைக்கும். வில் ஹீ பி ட்ராவலிங் நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், WH கொஸ்டின்ஸு. நம்ம வந்து பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி நமக்கு எந்த WH ஃபார்ம் வேணுமோ அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், WH கொஸ்டின் ஃபார்ம்ஸ் வந்து மேக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வேர் வில் ஹீ பி ஒர்க்கிங். வில் ஹீ பி ஒர்க்கிங் அப்படின்றது நமக்கு நார்மல் பேசிக் கொஸ்டின் ஃபார்ம் இல்லையா? ஸோ அது கூட வேர் அப்படின்ற வேர்டு நம்ம ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், அவன் எங்கே ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு ஒரு WH கொஸ்டின் ஃபார்மை வந்து நம்ம இங்கே மேக் பண்ணியிருக்கோம். தட் தி சேம், வாட் வில் ஷீ பி வாட்சிங், ஹூ வில் தே பி டாக்கிங் டு. ஸோ நம்ம பேசிக் கொஸ்டின்ஸ் கூட WH ஃபார்ம் ஆட் பண்ணுறது மூலமாக நமக்கு ஈஸியாக WH கொஸ்டின் ஃபார்ம் வந்து மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், டெஸ்ட் பேஜ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அண்ட் ஆன்கோயிங் ஆக்ஷன் இன் த ஃப்யூச்சர். ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு ஆன்கோயிங் ஆக்ஷன் பற்றி பேசணும். ஸோ இதில் நம்ம 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்னென்னா வில் பி யூஸ் பண்ணணும். தென் வெர்போட ஐஎன்ஜி ஐ மீன் ஜெரண்ட் ஃபார்ம் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ டேஷ் டேஷ் த டெஸ்ட் சூன்.
ஐ அப்படின்றதோட ஃபார்மேட் வந்து வில் பி, ஐ வில் பி. ரைட் அப்படின்றதோட ஜெரண்ட் ஃபார்ம் வந்து ரைட்டிங், ஐ வில் பி ரைட்டிங் த டெஸ்ட் சூன். செகண்ட் ஒன் ஹீ. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்லாம் கிடையாதுங்க. எந்த லெட்டர்ஸ் எந்த நவுன் வந்தாலும் அதுக்கு நம்ம வில் பி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹீ வில் பி ஸ்லீப் அப்படின்றதோட ஜெரண்ட் ஃபார்ம் வந்து ஸ்லீப்பிங், ஹீ வில் பி ஸ்லீப்பிங் பை 9 PM. தேர்ட் ஒன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ஒன் ஷுர் ஆக்ஷன் தட் கோயிங் டு ஹேப்பனிங் இன் த ஃப்யூச்சர். நம்ம செகண்ட் ரூல் படி ஒரு பார்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் இன்னொரு பார்ட் வந்து ஆன்கோயிங் ஆக்ஷன்லேயும் இருக்கணும் இல்லையா? ஸோ ஆனால் அது ரெண்டுமே எங்கே தான் நடக்கணும்னா ஃப்யூச்சரில் தான் நடக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹீ டேஷ் 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 வென் தே டேஷ். இதில் வென் தே டேஷ் அப்படின்றது ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கட்டும், ஓகேவா? ஸோ தே அரைவ் அப்படின்றது அப்படி தான் வரும், வென் தே அரைவ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட் ஹீ டேஷ் டேஷ் டேஷ். ஸோ இந்த இடத்த தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்கோயிங் ஆக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆன்கோயிங் ஆக்ஷன்னா ஹீ வில் பி, வில் ப்ளஸ் பி ப்ளஸ் ஸ்லீப் அப்படின்றதோட ஆன்கோயிங் ஃபார்மேட், அதாவது ஜெரண்ட் ஃபார்ம் வந்து ஸ்லீப்பிங். ஹீ வில் பி ஸ்லீப்பிங் வென் தே அரைவ். அவர்கள் வரும்பொழுது அவன் தூங்கிக் கொண்டே இருப்பான் அப்படின்றது தான் ஆன்சர். தென் செகண்ட் கொஸ்டின் வி டேஷ் 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 டின்னர் வென் த மூவி ஸ்டார்ட்ஸ். இந்த சென்டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸை வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். ஆன்கோயிங் ஆக்ஷனோட ஃபார்மேட் என்னென்னு நீங்கள் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். If you have any doubts, don't forget to ask me in comments. Thanks for watching. Bye bye guys.